வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ஒரு 7 மணிக்கெலாம் போயிட்டோம். எதனால பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நம்ம கொடுத்துருக்குற லிஸ்ட் படி எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு வந்திருக்காரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. நம்ம அதை செக் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிடுச்சு. அதுவே நம்ம 9 மணிக்கு போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு 11 மணி ஆகிட்டுருக்கோம். இன்றைக்கி மொத்தமே 4 பேர் போயிருந்தோம். 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரே பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து கீழ் ஃப்ளோரில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிற சர்க்யூட்டு, பாயிண்ட்டு, நியூட்ரலு ப்ளஸ்ஸு 2 வே இது எல்லாமே கிளியர் பண்ணி லூப்பிங் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபி ஒன்று ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டேன். கீழே இருக்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து கனெக்ஷன் போட்டுட்டு சுவிட்ச் எல்லாமே போர்டில் ஏற்றுறது தான் அவனுடைய வேலை. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பாட் லைட்லேருந்து டியூப் லைட் வரைக்கும் எல்லாத்தையுமே மாட்டுறது தான் அவனுடைய வேலை. இதில் முக்கியமான ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எங்கள் 3 பேருக்குமே மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்கு. அவன் இல்லைன்னா இவ்வளோ வேலை இன்றைக்கி ஆயிருக்காது. உங்கள் டீம்லேயும் இப்படி சின்சியராக ஒர்க் பண்ணுறவன் ஒருத்தன் இருப்பான். அவன் யாருன்னு அவன் பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.